துணை முதலமைச்சர் அவர்கள் நேரே பார்த்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கெல்லாம் ஏற்றுமதி செய்வதாக பார்த்துவிட்டு உடனடியாக ஏற்றுமதி சென்று விட்டார். ஆக உணவுத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அதிலே கருத்து வேறுபாடுகள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் 1 கிலோ நெல்லுக்கு 1 முடை நெல்லுக்கு 40 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கொள்முதல் நிலையங்கள் கிடையாது. கொள்முதலுக்கு அரசு கொள்முதல் நிலையங்கள் எங்குமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தஞ்சாவூர் பகுதியில் அண்ணன் காமராஜ் போன்றவர்கள், நமது எம்எல்ஏ என்ஆர் ரங்கராஜன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடம் கூட அரசு கொள்முதல் நிலையம் கிடையாது. நாங்கள் நேரடியாக பார்த்தோம். எல்லா பயிர்களும் முளைத்திருந்தது. ஆகால் கவனக்குறைவு. ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய என்ற நோக்கமே கிடையாது. அவர்களுக்கு ஒரே நோக்கம், தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தவிர வேற ஒன்றுமே இல்லை.